பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மறுரூபம் செபக்குள்ள யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நாம் இந்த இறைச்செய்தி கவனமாக தியானிப்போம். குறிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கடவுளுடைய இரக்கம் நமக்கு நிறைய கிடைக்கும். நாம் என்ன தியானிக்க போகிறோம்னா, திருஜெபமாலையுடைய வல்லமை, அதனுடைய மகத்துவம் குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த ஜெபமாலைன்னு சொல்கிறது, நம்ம ஜெபமாலை சொல்கிறோம்னா நம்மளுடைய ஆன்மாவை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். கடவுள் என்ன செய்கிறார், அந்த ஆன்மா சுத்தப்படுத்தி அவர் சாயலாக மாற்றுகிறார். இதுதான் உண்மை. இதைத்தான் புனிதர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிற ஒரு ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். இதை கடவுளை வெளிப்படுத்தினார். யாருக்கு வெளிப்படுத்தினார்னா, ஜெருத்துருத்தம்மாள் சொல்லி ஒரு புனிதை. அந்த அம்மா மிக வல்லமையான ஒரு புனிதை. ஒரு நாள் அந்த அம்மா ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கடவுள் ஒரு காட்சியை காட்டுகிறார். என்ன காட்சினா, ஆண்டவர் அங்கி ஆடை அணிந்து நல்ல முகம் பயங்கர பிரகாசத்தோடு காட்சி கொடுக்கிறார். அப்போ இந்த அம்மா ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியை சொல்லும் பொழுதும் கடவுள் என்ன செய்கிறாருன்னா, ஒரு தங்க நாணயத்தை மேசையில் வைக்கிறார். இந்த அம்மா 10 மங்களவார்த்தை சொல்லும்போது 10 தங்க நாணயத்தை வைக்கிறார். இப்படி இந்த அம்மா ஒரு ஜெபமாலை சொல்லி முடித்தார்கள். 53 தங்க நாணயத்தை பீடத்தில் வச்சுருக்கிறார். அப்போ இந்த அம்மா கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த தங்க நாணயம்லாம் எதை குறிக்குதுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், மகளே, நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு மங்கள வார்த்தையும் ஒரு தங்க நாணயத்திற்கு சமம். இதை வைத்து நான் 2 காரியங்களை செய்வேன். ஒன்று, இந்த பூமியில் உன் கண்ணீர்களை, உன் துன்பத்தை, உன் பிரச்சனைகளை மாற்றுவேன். 2வது, நீ பரலோகம் வந்து செல்வதற்கு இதை பயண தொகையாக பயன்படுத்துவேன். அப்படின்னா இந்த ஜெபமாலை சொன்னீங்கன்னா நரக நெருப்பிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று 2 நன்மைகளை சொல்லுகிறார். இந்த இறைச்செய்தி கேட்குற பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. என்னென்னா, இந்த ஜெபமாலை 2 அற்புதங்களை செய்யும். ஒன்று, என் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் பரலோகம் செல்வதற்கு. 2வது, இந்த பூமியில் என் கண்ணீரை ஃபுல்லாக துடைத்து விடும். ஆனால் ஜெபமாலை நிறைய சொல்லுங்கள். ஆண்டவர் நிறைய நன்மைகள் நமக்கு தருவார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் நிறைய உண்டு. ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு சின்ன எளிய ஒரு சாட்சி. என்னென்னா, கிறிஸ்துவுக்குள் பிரியமான நான் நிறைய ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஜெபமாலை சொல்லும்போது ஏசப்பா காயத்தை நினச்சி ஜெபமாலை சொல்லுவேன். எப்போ சொன்னாலும் ஆண்டவருடைய பாடுகள் மட்டும்தான். அந்த காயத்தை நினச்சி சொல்லிக்கிட்டே வந்தோம்னா நிறைய நமக்கு அந்த ஜெபமாலை சொல்லும் வரக்கூடிய தொந்தரவுகள் மாறும். இயேசு சிலுவையில் தொங்குற மாதிரி, இயேசு கையில் ஆணி அடித்ததை, காலில் ஆணி அடித்ததை, முதுகில் ரத்தம், இப்படி அந்த சிலுவையில் தொங்குற காட்சியை பார்த்து மங்களவார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி வரும்போது ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, நாகர்கோவிலில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சு நான் இன்னொரு இடத்துக்கு ஒரு முழு ஜெபத்துக்கு செய்தி கொடுக்க போகணும். அப்போ அந்த வடசேரி நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் அவர் ஒருத்தர் கூப்பிட்டு போன அந்த பிரதர் 500 ரூபா காணிக்க கொடுத்தார். நான் கவரில் வச்சு கொடுத்தார். நான் பாக்கெட்டில் வச்சுட்டேன். வேறு காசு என்கிட்ட இல்லை. நான் அப்படியே பஸ் ஏறி வரேன். 1 to 1 பஸ்ஸு. கண்டக்டர் பக்கத்தில் வந்தவொடனே தான் அந்த கவர் எடுத்து பார்த்தா உள்ள 500 ரூபா தாள், புது தாள் இருந்துச்சு. சரி, ஓகே, அதை கொடுப்போம்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஓட்டை, நல்ல பெரிய ஓட்டையாக இருக்குது. பார்த்தோம்னா கண்டக்டருடைய முகம் முழுசாக தெரியுது. நல்லா மீசை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு வேறு காசு இல்லை. எப்படியும் இந்த காசை பார்ப்பார். 500 ரூபாய் பார்த்தாருன்னா திருப்பி கொடுத்துருவார். வேறு காசை கேட்பார். வேறு காசு இல்லை. அப்போ இறக்கி தான் விடுவார். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல், கடவுளின் தாயே நான் என்ன செய்கிறேன்னு தெரியல, வேறு காசு இல்லை. இறக்கி விட்டான்னா அங்கே முழு ஜெபத்துக்கு வேறு போகணும். வேறு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை சொல்லி 3 அருள் இருந்த மாதிரி சொன்னேன். அம்மா உதவி செய்யுங்கம்மான்னு சொல்லிவிட்டு அவர் கையில் கொடுத்தேன். என்ன ஒரு அற்புதம்னா, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் வாங்கி பார்த்தாரு, அப்படியே மடக்கி வச்சுட்டார். அந்த ஓட்டையை அந்த 3 மங்கள வார்த்தை சரி செஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு அற்புதம் நடந்தது. எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது ஆபத்தில். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலையும் அவசர நேரத்தில்
வேறு வழியே இல்லைன்னு சொல்கிற நேரத்தில் நீங்கள் ஜெபமாலை சொல்லி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனை கூட இருந்து கோடி கோடி அற்புதங்களை செய்வார்கள். அதனால் ஜெபமாலை அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆயுதம், நரகத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆயுதம், துன்ப நேரத்தில் விடுதலை தருகிற ஒரு ஆயுதம். மறந்துடாதீங்க, ஜெபமாலை சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நிறைய நடக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான என் தேவ தாயே, கடவுளின் தாயே, ஜெபமாலை சொல்லுகிறவர்களுக்கு அற்புதங்களை பெற்றுத் தருகிற தாயே, அதிசயங்களை பெற்றுத் தருகிற தாயே, இன்று இந்த இறைச்செய்தி கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அம்மா உதவி செய்யுங்க, ஒரு விஷயம் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் என் தேவத்தாய் அம்மா ஜெபமாலை சொல்லுகிற பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருளாலும் வல்லமையான அந்த பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க. ஜெபமாலை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு எல்லா தடைகளும் கட்டுக்களையும் உடைத்து நன்மை செய்யுங்கம்மா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் என் தேவத்தாய் ஒரு விசை உமது கையில் வைத்திருக்க ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி கண்ணீரை துடைத்து அற்புதங்களை பெற்றுக்கொடுங்க. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.